வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு அப்படியே சும்மா அந்த டிரைவரை போட்டு அடி 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 அடிச்சு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. இந்த சமயத்துல நம்ம ருத்ரா இருக்காங்களா, ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி சொல்லுங்க விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அந்த சமயத்துல எங்க உங்க வாட்ச்மேன் ரொம்ப நேரம் பார்த்தேன், உங்க டிரைவர் வாட்ச்மேன் உங்களை அப்படியே சும்மா பாதுகாவலர் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் வந்து எங்க கூட வந்த டிரைவர் இல்ல, எங்களை அப்படியே சும்மா வாட்ச் பண்ணி அந்த ராஜேஸ்வரி கிட்ட போட்டு தர வந்தா கொலகார பாவி மல்லிய கொலை பண்றதுக்கு சதி திட்டம் தீட்டினம் தான். அவன் வேலையை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவன் மண்டையில ஒரே போடு அப்படியே சும்மா மண்டை பொக்குன்னு போலங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே பெப்பர் பேனு விழுந்துட்டா. ஒரு அழகா தனியா அவனுக்குன்னு ஒரு ரூம் போட்டு அதுல அப்படியே படுக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ என்னடா இது, என்ன அடுத்து நம்மள தெரிஞ்சோன்னா நம்மள கட்டையால அடிப்பானா இனாத்தால அடிப்பானே தெரியலையே. அவனாவது கூட டிரைவரா வந்தான், நாம அப்படியே சும்மா சொந்த மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம்லே அப்படியே சொல்லிட்டு திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ருத்ராவோட அப்படியே ஹஸ்பண்ட் பார்க்கணுமே, ஒண்ணுமே தெரியாது புள்ள மாதிரி, ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சைலண்டாவே இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அப்படியே ராஜேஸ்வரி கொந்தளிச்ச நெருப்பு மாதிரி ஒரு பக்கம் நிஷா நிஷா ஓ நிஷா ஓ நிஷா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை தேடினு இருக்காங்க. நிஷா திடீர்னு வராங்க. வந்த உடனே என்ன ராஜேஸ்வரி இந்த நிஷாவோட தேடுதல் ஒரு பக்கம் உனக்கு விரைவா தேவைப்படுது போல, என்னாச்சு ஏதாச்சு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே, இதோ பார் நிஷா, உங்ககிட்ட பேசுறதுக்கு மறைமுகமா எதுவுமே இல்லை. அந்த மல்லியை ஒரேடியா போட்டு கட்டலான்னு சொல்லிட்டு அவளை தீர்த்து கட்டுறதுக்கு என்னோட ஆள் வருதுன்னு அனுப்பினேன். ஆனா என்னோட ஆளு போன் பண்ணா போன் எடுக்கல, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு ஏதாச்சு என்ன விவரம் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி அவனை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா அவனை என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிக்கணும், எல்லாம் துரத்தி அடிச்சுக்கணும். அப்படி அவனை அங்கேயே வச்சு என்ன பண்ண போறாங்க எனக்கு இதுவும் சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோ பாரு, உன்ன மாதிரி நான் ஒன்னும் முட்டா இல்ல சரியா, நல்லா தெளிவா யோசிப்பேன். என்னோட ஆளு அங்கதாங்க, இப்பவே அவளை போன் பண்றேன். அப்படியே போன் பண்ணி, நான் ருத்ரா என்ன பண்ண இருக்கா சாப்பிட்டே மாத்தாங்க, ஒன்னும் இல்ல அந்த டிரைவர் பையங்க நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இப்பதான் விஜய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருந்தாப்ல, விஜய் அப்படியே அடிச்சு படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிருந்தாரு. அதுவும் ஒரு 004 ஏதோ ஒரு 104லயோ படுக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தெரிஞ்சிச்சுல்ல, அவனை இப்ப வெளியே எடுத்து வர வேண்டியது உங்க பொறுப்பு, எப்படியாவது நான் வெளியே காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையெல்லாம் நின்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சைலண்டா பார்த்துன்னு இருக்காங்க. என்ன ருத்ரா, நீ அவங்க ஆளுதான் போல, உனக்கு ஒரு கட்டையா போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ருத்ரா ஒரு பக்கம் கிட்டு 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 நடுங்குது, தொட்டையெல்லாம் ஒரு பக்கம் கைகளெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அந்த இடத்துல நம்ம விஜய் இருந்து அவங்க பேசுனது ஏதோ அவர் கேட்கல, என்னாச்சு ஏதாச்சுன்னு மட்டும் கேட்டு சாதுவா போயிடுறாரு. அதே சமயத்துல மறுபக்கம் ருத்ரா ஒரு வீட்டுக்காரர் போயிட்டு அப்படியே சும்மா சாவியெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்களா, அவங்க போயிட்டு என்னவா சாப்பிட்டேமா நல்லா ஓகே ஓகே, எனக்கு இந்த 104 ஒரு ரூம் இருக்குல்ல அதோட சாவி கொஞ்சம் வேணும் சார், அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல வந்த கெஸ்ட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் இல்லம்மா ஒரிஜினல் கேட்கல டூப்ளிகேட் மட்டும் கொஞ்சம் கூட, உனக்கு தேவைதான் நான் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அள்ளி கொடுக்குறேன் கிள்ளி கொடுக்குறேன் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சார், என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். இந்தம்மா 3000 சார், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இந்த 5000 ஓகே சார் நல்லா சார் இந்தாங்க சார் சாவி எட்டு போகும் சார், அவ்வளவுதான் முடிஞ்சு மேட்ரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சப்பியா அழகா முடிச்சு விட்டாங்க. சாவி எட்டுன்னு அப்படியே சும்மா மெல்ல நட மேனிக்கு என்ன ஆகும் அந்த மாதிரி மெல்ல 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 போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அடுத்து என்ன பரப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு, நாமளே ஒரு பக்கம் எதனா ஒண்ணு பண்ணுங்கடா எதனா ஒண்ணு முடிங்கடா அப்படின்ற மாதிரி கோபத்தை ஒரு பக்கம் வருதுங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கையில கோபம்ன்றது கண்டிப்பா வரணும். கோபம்ன்றது இல்லாம போச்சுன்னா வாழ்க்கைய ஒரு பக்கம் சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். இந்த இடத்துல நம்ம விஜய் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. மல்லி இருந்துன்னு என்னவா இருக்கும், எனக்கு எதோ மனசு உறுத்தலாவே இருக்கு. விஜய் ஏதோ ஒரு நடக்குது, யாரோ ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு பக்கம் போய் பார்த்தா அந்த டிரைவர் ஆளே காணோம். உடனே நம்ம விஜய் ஷாக் ஆயிடுறாரு, எப்படி போனாங்க என்ன பண்ணாங்க யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் வந்து கேட்டது, சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம், சிசிடிவி கேமரா கமான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே எரேஸ் ஆயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு விஜய் இருக்கு ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விஜய் கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் கிட்ட இப்ப செல்வாக்கு இல்லை, அதனால விஜயோட வாக்கு பேச்சு அங்க எதுவுமே செல்லுபடி ஆகுது, செல்வாக்கு தான் அங்க பேசும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கான மதிப்பு இல்லை. உடனே என்ன பண்ணி வர சொல்லிடுறாங்க, போயிடுறாங்க வீட்டுக்கு. போயிட்டு ஏதோ ஒன்று சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கடந்து 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 போகணும், வேற வழி இல்லை, கடந்து போறதா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிச்சு ஒன்றும் நடக்க போறதில்ல. அதனால
போ மச்சான் கடந்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்துதான் போயாடும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.